தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணர் வல்லூர் MSK ரமேஷ் ராஜ் அவர்களே, அவைத்தலைவர் அண்ணன் பகவலன் அவர்களே, PJ மூர்த்தி அவர்களே, இது பல்லாண்டு கழக ஆட்சியின் சாதனையை விளக்கும் தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்றி வருகை தர உள்ள அண்ணன் மில்லர் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்க வருகை தந்துள்ள மாவட்ட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் MSK ரமேஷ் ராஜ் அவர்களே, அவைத்தலைவர் மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் பகலோன் அவர்களே, சிவராமன் அவர்களே, அளவை அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, அண்ணன் சிட்டு அவர்களே, தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் முதலமைச்சராக இருந்தபோது பல திட்டங்களை உருவாக்கி இருக்கின்றனர். பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு திட்டங்கள், பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, தொலைநோக்கும் பார்வையில் உருவான அரசு போக்குவரத்து கழகம், குடிசை மாற்று வாரியம், அடுக்கு மாடி குடியிருப்புகள், தொகுப்பு வீடுகள், உழவர் சந்தைகள், உட்கட்டமைப்பு வசதிக்கான பாலங்கள், நெடுஞ்சாலைகள், தொழிற்பேட்டைகள், தொழிற்சாலைகள், தொழில்நுட்ப பூங்காக்கள், மெட்ரோ ரயில் திட்டம், அறிஞர்கள், தலைவர்கள், புகழ்நினை போட்டிட நினைவாகங்கள், வான் புகழ் வள்ளுவனுக்கு கோட்டம், தென்குமரின் மனையில் வானளவில் சிலை என்று தன்னை முத்திரை பதித்தவர் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் வரலாற்று புதினமாக நம்மோடு வாழ்ந்து வருகின்றார். அவரை தொடர்ந்து இப்பொழுது நம் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று 4 ஆண்டுகளில் பல திட்டங்களை உருவாக்கி இருக்கின்றனர். பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதிகள், இல்லத்தை ஆளும் குடும்ப பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், அரசு கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை. இதை தொடர்ந்து இன்னும் மாணவர்களுக்காக பல திட்டங்கள் அறிவித்திருக்கின்றன. காலை உணவு திட்டம் உலகத்திற்கே எடுத்துக்காட்டான திட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் வகுப்பறையில் பசியின்றி அமர வேண்டும் என்பதற்காக நாம் தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கிய திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம். நான் முதல்வர் திட்டம். நான் மட்டும் முதல்வன் அல்ல, நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு துறையிலும் முதல்வனாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கிய திட்டம்தான் நான் முதல்வர் திட்டம். இல்லம் தேடி கல்வி மூலமாக கல்வி புரட்சிக்கு வித்திட்டப்பட்டுள்ளது. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் என கல்விக்காக பல திட்டங்கள் அறிவித்திருக்கின்றன. இதை தொடர்ந்து மருத்துவத்துக்கான திட்டங்கள், எய்ம்ஸ் மருத்துவமனை போல வெறும் செங்கல் மட்டும் வைத்து நின்றுவிடவில்லை. கிண்டியில் பன்னோக்கு மருத்துவமனை தலைவர் கலைஞர் பிறந்த நாள் அன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கொரோனா பேரிட காலத்தில் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு ரூபாய் 4000 நிதி உதவி, எண்ணுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48, மக்களை தேடி மருத்துவம். இதை தொடர்ந்து மக்களை தேடி முதல்வர் திட்டம் இப்போது விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இது போல எண்ணற்ற பல திட்டங்களை உருவாக்கி இந்தியாவிலே வளம் நிறைந்த மாநிலமாக மாற்றி தலை சிறந்த முதல்வராக தான் பொறுப்புடன் உணர்ந்து செயல்படும் ஒப்பற்ற முதலமைச்சர் நம் தலைவர் தளபதி அவர்கள் தான். அவருக்கு அடுத்து நம்முடைய அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்தின் மூலமாக திரை நட்சத்திரமாக அறிமுகமாகி ஒரு கலக்கு கலக்கினார். அதே இளைஞரணி எழுச்சி நாயகன் எடுத்தார் ஒரு கல்லை அறிவித்து கட்டப்படாத எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட ஒத்தை செங்கலை எடுத்து பரப்புரை தொடங்கினார். 10 ஆண்டுகளாக பாழாய் படிப்புத்தி கொண்டிருந்த அதிமுக ஆட்சியை முடிவுரை எழுதினார். சென்ற இடமெல்லாம் மக்கள் அலை. சேப்பாக்க தொகுதியில் அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு மக்களே துணை நின்றனர். கழக தலைவர் தளபதியின் அன்பு புதல்வர் அண்ணன் உதயநிதி அவர்கள் கழக தலைவன் படத்தில் வழங்கி உள்ள செய்திகளை கண்டு திராவிடத்தை விழுத்து நினைக்கும் ஓனாக்களை தலைகுனிய வைத்துள்ளார் என்று கூறி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன்.